18ஆம் எண்ணிற்கு உரித்தான குறியீடு என்ன? 18ஆம் தேதி எடுத்துக்கிட்டாலும் சரி, 18ஆம் எண்ணும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 18ஆம் உண்டான எண்ணு தேதிக்கு என்ன குறியீடு அப்படி என்று பார்த்தால் சண்டைக்கோழி. சண்டைக்கோழி? ஆமா, கோழின்னு சொல்றோம். சண்டைக்கோழின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? அது சண்டைக்கு தயாராக தான் இருக்குது, சண்டை போடுறதுக்கு தான் ரெடியா இருக்கு, அதனால தான் சண்டைக்கோழி. என்னங்க 18ஆம் நம்பருக்கு இப்படியா சொல்லுவீங்க? நான் சொல்லல, அந்த நம்பர்னுடைய ஆக்டிவிட்டிஸ் அதுதான். 19 அப்படின்னு என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு ஆண் யானை. ஆண் யானை. எங்கேயாவது ஒரு சவுண்டு எங்கெல்லாம் கேட்டுச்சுனாக்கா அதனுடைய இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன்ற மாதிரி நின்று ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி பார்த்துரும். அதனால அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு அடுத்த கட்டம் அவ்வளோ சீக்கிரம் அது கீழே விழாது. 19ஆம் தேதி பிறந்தவங்களும் அவ்வளோ சீக்கிரம் எதுலேயும் அடி வாங்க மாட்டாங்க, கீழே விழ மாட்டாங்க. போஸ்டிங்லேயும் வந்துட்டு ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் இருந்தாலும் ரொம்ப டாப் லெவலில் இருப்பாங்க. பிஸ்னஸ்லேயும் லார்ஜ் ஸ்கேலில் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் கீழே விழ மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் பிஸ்னஸ்லேயும் லாஸ் ஆக மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் எதுலேயும் யாருக்கிட்டையும் வந்துட்டு உடன்பட மாட்டாங்க. ஆண் யானை யாருக்கிட்ட உடன்பட்டுருக்குது எங்கன்னா வரலாறு இருக்கா? அவ்வளோ சீக்கிரம் ஆண் யானைக்கிட்ட மட்டும் நெருங்க முடியாது. ஆனால் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மதம் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண் யானைக்கு தான் பிடிக்கும், பெண் யானைக்கு மதம் பிடிக்காது. பிசினஸ்ல கூட ஆண் யானை உருவம் பொறித்த நீங்க வைத்தால் உங்களுடைய பவர் ஹெவியாக இருந்தாலும் அந்த ஆண் யானைக்கு இயற்கையிலேயே இறைவன் கொடுக்கப்பட்ட பவரும் உங்களோட கனெக்ட் ஆகிடும். அது இன்னும் உங்கள் லைஃபை வந்துட்டு இன்னும் மேலும் மேலும் மெருகேற்றத்துக்கு அந்த நம்பர் வந்துட்டு உங்கள் தேதிக்கு அந்த யானை பயனுள்ளதாக இருக்கும். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாகவே வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறது எப்போங்க வரும்? நம்ம எதை சரியா செய்யறோமோ அதை முறைப்படி செய்யணும், அதை எப்படி செய்யறதுன்னு தெரிந்து கொண்டு செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸ் இல்லைங்களா? இது நமக்கு யாருங்க சொல்லி கொடுப்பாங்க? இது எப்படி சொல்லி கொடுப்பாங்க? நாம எப்படி கத்துக்கிறது அப்படின்னு எக்கச்சக்க கேள்விக்குறிகள் தோணுது இல்லையா? இந்த எல்லா கேள்விக்குறிகளையும் ஆச்சரிய குறிகளாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் இன்னைக்கு நமக்காக நம்ம அரங்குல நம்ம கூட இருக்காரு. வாங்க நேயர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நீங்க எங்களுக்காகவே பல ஆண்டு காலம் கடும் தவம் இருந்து கண்டுபிடித்த பொக்கிஷ பெட்டகம் சொல்லணும். அதாவது ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்கள் பொதுவா ஜோதிடத்தை சொல்லுவாங்க ராசி நட்சத்திரத்துக்கு நம்ம குறியீடுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது தெரியாதவங்களுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, எண் கணிதம் இருக்கு, உங்க டேட் ஆஃப் பர்த் தெரிந்தாலே போதும், அதற்கு உரித்தான குறியீடை உங்களுக்காகவே நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், இந்தாங்கப்பா அப்படின்னு ஒவ்வொரு எபிசோட்லயும் எங்களுக்காகவே சொல்லிட்டு இருக்கீங்க சார். 17 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் சார். 18ஆம் எண்ணிற்கு உரித்தான குறியீடு என்ன சொல்லுங்க? 18ஆம் தேதி எடுத்துக்கிட்டாலும் சரி, 18ஆம் எண்ணும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 18ஆம் உண்டான எண்ணு தேதிக்கு என்ன குறியீடு அப்படி என்று பார்த்தால் சண்டைக்கோழி. சண்டைக்கோழி? ஆமா. இந்த 18ஆம் தேதி பிறந்தவங்க அவங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்ககிட்ட பேசி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. படான்னு எதை பேசாலும் சண்டை போடுற மாதிரியே பேசுவாங்க. ஆனால் அவங்க சண்டை போடலை, ஆனால் சண்டை போடுற மாதிரியே பேசுவாங்க. என்னப்பா அவங்ககிட்ட பேசுனாவே பயமா இருக்கு, சண்டை போடுறியப்பாங்க. அப்படி கிடையாது. அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதுதான். அவங்க சில பேர் சொல்லலையா, அது அவருக்கு சுபாவங்க, அவங்க சுபாவம்ன்றாங்க இல்லையா, அதே மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா இப்போ அதுக்கு என்ன இப்படி பேசுறாரு, சரி ஒன்னும் இல்லைன்றாங்க. ஆனால் அவர் பேசுறது அப்படிதான். அதுலயே கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டாருன்னா சண்டை தான் போடுவார். அதுக்கு சரின்னு போயிட்டா பிரச்சனை இல்லை. என்ன இப்போன்னு சொல்லி எதிர்மறை கேள்வி போட்டாங்கன்னு வைங்களேன், சண்டை தான். அவர் பேச்சு அப்படிதான் இருக்கும், அப்படி நினைச்சும் விட முடியாது. ஆனால் நிஜத்துக்கே அப்படிதான் இருப்பார். இப்போ ஒரு சண்டை கோழின்னு சொல்றோம். சண்டைக்கோழின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? அது சண்டைக்கு தயாராக தான் இருக்குது, சண்டை போடுறதுக்கு தான் ரெடியா இருக்கு, அதனால தான் சண்டைக்கோழி. என்னங்க 18ஆம் நம்பருக்கு இப்படியா சொல்லுவீங்க? நான் சொல்லலை, அந்த நம்பர்னுடைய ஆக்டிவிட்டிஸ் அதுதான். நீங்க மகாபாரதத்தை எடுத்தாலும் 18 சண்டைக்குரிய எண். அந்த யுத்தம் எத்தனை நாள் நடந்தது? 18 நாள். அமெரிக்கான்னு இருக்குது. எதுக்கு அமெரிக்கா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா சண்டையை வளர்த்து வச்சிருக்கு? அமெரிக்கான்னு கூட்டி பார்த்தா 18ல தான் இருக்கும். ஆனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தானே சார் அது? அது ஓவரால் பார்த்தா 77ன்னு வரும். முடிவு 77ன்னு வரும்போது ஜெயிச்சிடுறாங்க. அமெரிக்கான்னு சொல்லும்போது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு யார் சொல்லிட்டு இருக்கிறோம்? அமெரிக்கா. ஷார்ட் ஃபார்ம் அமெரிக்கா தான். அமெரிக்கா யூசேஜ் எது அதிகமா புழங்குது? வெறும் அமெரிக்கா தான். ரெக்கார்ட்ல தான் அது இருக்காங்க.
அதை நம்ம பாஷையில் சொல்லணும்னாக்கா அது கம்பெனி நேம், இது பிராண்ட் நேம். இது எஸ் சார், கலகலப்பே கிடையாது, ஒன்லி கைகலப்பு. கைகலப்பு தான். 18ஆம் நம்பர் அமெரிக்கான்னு வரும்போது எங்க பாருங்க, யார்கிட்ட பாருங்க, அமெரிக்கா வந்து ரொம்ப அமைதியான ஒரு நாடுங்க, அமைதியை விரும்புகிற நாடுங்க. ஆனால் அதில் இருக்கிறவர் எனக்கு அமெரிக்க இது வேணும்னு கேட்குறாரு. எப்படி கொடுப்பாங்க? நோபல் பிரைஸ். ஆமாம், நோபல் பிரைஸுங்க எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் எல்லாத்தையும் உலகம் ஃபுல்லாக எல்லாத்தையும் சண்டை இழுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. காரணம் அவங்க கிடையாது. அந்த நம்பரு அமெரிக்கான்னு போது 18ன்னு வந்தோம்னாக்கா சண்டையை தான் இழுக்கும் அது. ஆமாம், யார் வந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. நீ யாரை நீங்கள் எந்த ஜனாதிபதி எந்த தலைவர் எடுத்துக்கிட்டாலும் அவங்க அப்படி தான் செய்வாங்க. ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உலக வேர்ல்டு வாரில் இருந்து இப்போ கூட இந்த வாரம் நடக்குதுங்கல்ல, இப்போ எல்லாரும் எதை நோக்கி பேசுகிறாங்க, நம்ம இதிலே நம்ம பேசியிருக்கிறோம். இது இப்படியே தொடர்ந்துருச்சுனாக்கா 3வது தேர்ட் வேர்ல்டு வார் வந்தாலும் ஆசைப்படுது. இன்றைக்கி எல்லாரும் அந்த டாக்கு தான் வருது. இது எதை நோக்கி போதும், தேர்ட் வேர்ல்டு வார் நோக்கி போகும்போது இருக்குது அப்படின்ட்டு. அதுதான் சொன்னேன், அந்த அந்த பர்டிகுலர் இதில் அது ஆரம்பிக்கணும், முடிச்சிடணும். 2வது சனிக்கிழமை வேறு ஆரம்பித்து விட்டாங்க. சனி தொடரும், முடிவே கிடையாது, எண்ட்லெஸ் ஆயிரும். இது எண்ட்லெஸ்ஸாக அப்படியே விட்டுட்டாக்கா முடிவு அற்றதுன்னு ஆயிரும். முடிவு கொண்டு வரணும், இல்லைன்னா அதை நோக்கிட்டு தான் பயணிக்கும், விடவே விடாது. சரி, அது ஒரு நாள் வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த 18ன்னும் போது அப்போ வந்துட்டு அது வந்து போர் குணம் கொண்ட எண். போர் குணம் கொண்ட எண் சிம்பிளாக சொன்னால் அதை சண்டைக்கோழின்னு சொன்னோம். சரிங்க, சண்டைக்கோழின்னு சொன்னீங்க, எல்லாத்துக்கும் குறியீடு போட சொன்னீங்க. நாங்கள் சண்டைக்கோழி குறியீடு நாங்கள் போட்டுக்கிட்டு வா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஐயா ஏற்கனவே நீங்கள் 18ல் பிறந்திருக்கிறீங்க, அதுக்கு உண்டான உரித்தானது தான் சண்டைக்கோழி சொன்னோம். நீங்கள் இதை குறியீடாக போட்டுட்டு உங்ககிட்ட யாருக்கிட்டே வரமாட்டாங்க. ஏற்கனவே பாதி பேர் உங்ககிட்ட வரத்துக்கு பயந்துட்டு இருக்காங்க. 10ஆவதுக்கு இதை வேறு போட்டுட்டு அப்போ எங்களுக்கு குறியீடே வேண்டாமா? அடுத்த கேள்வி இருக்கா, எல்லாத்துக்கும் குறியீடு இதுதான், போடுங்க போடுங்கன்னு நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இதையும் நாம போட சொல்ல மாட்டோம். நான் ஏன்னாக்கா அதுதான் சண்டைக்கோழின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் குறியீடு சொன்னீங்க, அப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு குறியீடு சொல்லுங்க. நாங்கள் குறியீடு சொன்னால் தானே எங்களுக்கு, இல்லைன்னா எங்களுக்கு குறியீடு சொல்லாமலே நிகழ்ச்சியை நீங்கள் முடிச்ச மாதிரி ஆயிருமே. எங்களுக்கு குறியீடு சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க, நாங்கள் நீங்கள் சொல்கிறது கேட்க, எல்லாத்தையும் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு குறியீடு இதை பயன்படுத்திக்க வேண்டாம். அப்போ 18ம் போட முடியாது, அதில் பிறந்து தான் இந்த வேலை பண்ணுறீங்க. குறியீடு வந்துட்டு சண்டைக்கோழியும் போட முடியாது. நாங்கள் எதை தான் போட்டுக்கிறது? நீங்கள் போகிறதோட போடாமல் இருக்கிறது நல்லது தான். பேசாமல் விட்டுடலாம் அது. ஏன்னா அதில் எதில் போய் நம்பர் போய் உள்ளே போய் கனெக்ட் பண்ணாலும் திருப்பி அவங்களுக்கு வந்து அதை வந்துட்டு டெம்ப்ட் பண்ண மாதிரி ஆயிரும், சண்டையாகவே இருக்குது. அதனால வந்துட்டு அந்த நம்பரை வந்துட்டு என்ன சொல்றது, டியூன் பண்ற மாதிரி ஆயிடும், டேப் பண்ற மாதிரி ஆயிடும். அதை போய் ட்ரிகர் பண்ணி விட வேண்டாம், சைலண்டாவே இருக்கட்டும். அதையே சப்ரஸ் பண்றதுக்கு என்ன வழியோ அதை தேடுவோம். அதுக்கு ஏதாவது இருக்கா சார்? அதுக்கு ஏதாவது போடலாம் அப்படின்னாக்கா போடலாம். என்ன செய்யலாம், 19ஆம் என்ன நீங்க ஒண்ணு மாத்தி போட்டுக்குங்க, வேற வழி இல்லை. இல்லையா 19 கூட எனக்கு தெரிஞ்சு வேண்டாம், 10 நம்பர் போட்டுக்குங்க. 19 இன்னும் அது விக்ரசமா இருக்கும். அது ஐயோ, அது இதோட வேற மாதிரி வேலை செய்யும், அது வேண்டாம். அதுக்கு வேற சொல்ல போகிறேன், அதையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுறேன். நம்பர் 10 அதை போடுங்க. ஓரளவுக்கு அதுக்காக அந்த குறியீடு போட வேண்டாம், வெறும் 10 நீங்கள் போட்டுக்கலாம். 10க்கு உண்டான குறியீடு சொல்லிட்டோம், அது அவங்க போட்டுக்கிட்டோம். நீங்கள் நம்பர் 10ன்னு போட்டுருங்க. சப்ரஸ் ஆயிரும், குறைச்சிரும், அதனுடைய வீரியத்தன்மை குறையும். உங்களுக்கு வீரியத்தன்மை குறைக்கிறதுக்காக தான் சொல்கிறது. உங்களுடைய குறியீடு வெறும் நம்பர் 10ன்னு போட்டுக்கிறதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் தேவையற்றது இருக்கும். அதனுடைய மூர்க்கத்தனமானது அதை குறைக்கும். அது நம்ம குறைக்க தான் வேணும். நம்பரும் கனெக்டிவிட்டி ஆட் ஆயிரும், சாஃப்டாகவும் போயிடுவீங்க. எங்கே இந்த காலத்தில் சாஃப்டாக போனால் தான் காரியத்தை சாதிக்க முடியும், சண்டை போட்டு எதை காரியத்தை சாதிக்க முடியாது. சாஃப்டாகவே போங்க, ஒன்றும் தவறு கிடையாது. நம்பர் 10ன்னு குறியீடு போடுங்க. ஸோ எந்த இடத்துலையும் பயன்படுத்துங்க. பிஸ்னஸில் கூட நாங்கள் 10ன்னு போடலாமா? தாராளமாக போடலாம். நம்ம ஷாப் நம்பர் 10 அப்படின்லாம் இப்போ அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுன்னு வச்சுக்கிறீங்களேன், நல்ல சக்ஸஸை தொடர்ந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக 18ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு குறியீடு நம்பர் 10. இவங்களும் பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புளா சார்? 18 மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுறது மைண்டு அவங்களுக்கு செட் ஆகாது அவங்களுக்கும். ஏன்னா இவங்க எங்கேயும் கனெக்ட் ஆக மாட்டாங்க, ஒர்க் பண்ணால் கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்படி படித்தாக்கா ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், படிச்சுட்டாக்கா ஹையர் போஸ்ட்டில் இருந்தானாக்கா அவங்களுக்கு ஒரு ஓகே வரும். எஜுகேஷனும் ஐ இருந்தும் பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் பெரிய லெவலில் தான் பிஸ்னஸ் பண்ணணும். பிஸ்னஸ் கூட ஸ்மால் ஸ்கேல் பண்ண மாட்டாங்க. ஆமாம், பெரிய லார்ஜ் ஸ்கேல் என்ன பிஸ்னஸ் இருக்கோ அதுதான் இவங்களுக்கு கனெக்டிவிட்டி. இவங்களால அப்படி தான் இருக்க முடியும்.
அதையும் உங்களால் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற நம்பர் இதுதான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சூப்பர் சார். 18ஆம் எண்ணிற்கு உரித்தான குறியீடு சண்டைக்கோழி. ஆனா நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு பதிலா 10ஆம் எண்ணை நம்பர் 10 அப்படிங்கறத பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னீங்க சார். அடுத்ததாக 19. ஆமா, 19 அப்படின்னு என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு ஆண் யானை. ஆண் யானை. ஆண் யானை. ஆண் யானை அப்படின்னு என்று சொல்வதனுடைய அர்த்தம் எதற்கு அப்படின்னு என்று எடுத்துக்கொண்டால், ஒரு யானை இருக்கு. இந்த ஆண் யானை வந்துட்டு யானையோட கூட்டமா போற மாதிரி இருக்கும், ஆனா அதனுடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும். அது பொதுவாக யானைக்கு அவ்வளோ பெரிய உருவத்துக்கு உள்ளுண்டு கண்ணு இருக்கும். அது சுற்றி ஃபுல்லாக அந்த கூட்டத்தையே அது கண்காணிச்சிட்டு வரும் 360 டிகிரி. அதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேணால் அந்த இதில் கூட பாருங்கள், அப்படியே அது போகிறா போலே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அந்த 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 கூட்டத்தோடு போவோம், அந்த கூட்டத்து மேலேயே அது கண்ணு இருக்கும். எங்கேயாவது ஒரு சவுண்டு எங்கெல்லாம் கேட்டுச்சுனாக்கா அதனுடைய இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன்ற மாதிரி நின்று ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி பார்த்துரும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் அது அடுத்த கட்டம் அவ்வளோ சீக்கிரம் அது கீழே விழாது. 19ஆம் தேதி பிறந்தவங்களும் அவ்வளோ சீக்கிரம் எதுலேயும் அடி வாங்க மாட்டாங்க, கீழே விழ மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அந்த எண்ணுக்குள்ளேயே நிறைய அலாட்னஸ் உள்ளே இருக்கும். ஜாக்கிரதையாக வந்துட்டு அந்த ஒரு குறியீடு அவங்க உள் மனசுக்குள்ளே அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். சமிக்கையோட நிறைய இருக்கும் அவங்களுக்கு. அது இயற்கையாக இறைவன் கொடுத்தது. அதனால் இந்த 19ஆம் தேதி அவ்வளோ சீக்கிரம் கீழே விழ மாட்டாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னாலும் பெரிய லார்ஜ் ஸ்கேலு மிஷினரி சம்மந்தப்பட்டது ரொம்ப பெருசாக தான் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணிப்பாங்க. இல்லை 19ஆம் தேதி பிறந்திருக்கேன், நான் ஒரு இடத்துல ஒரு லேபராக இருக்கேன் அப்படிலாம் யாரும் கிடையாது. நான் ஒரு கிளார்க்காக இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. ஹையர் போஸ்ட்டு, அதேமாதிரி போஸ்டிங்லேயும் வந்துட்டு ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் இருந்தாலும் ரொம்ப டாப் லெவலில் இருப்பாங்க. பிஸ்னஸ்லேயும் லார்ஜ் ஸ்கேலில் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் கீழே விழ மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் பிஸ்னஸ்லேயும் லாஸ் ஆக மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் எதுலேயும் யாருக்கிட்டையும் வந்துட்டு உடன்பட மாட்டாங்க. ஆண் யானை யாருக்கிட்ட உடன்பட்டுருக்குது எங்கன்னா வரலாறு இருக்கா? அவ்வளோ சீக்கிரம் ஆண் யானைக்கிட்ட மட்டும் நெருங்க முடியாது. ஆனால் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மதம் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண் யானைக்கு தான் பிடிக்கும், பெண் யானைக்கு மதம் பிடிக்காது. ஆண் யானைக்கு தான் பிடிக்கும். அது மாதிரி அந்த 19ஆம் தேதிக்கு அவங்களுக்குள்ள அந்த ஏதோ ஒரு அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டீங்கன்னு வைங்களேன், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஆண் யானை இது எப்படி பண்ண முடியாதோ அந்த மாதிரி பவர் உள்ளவங்க. ஒரு யானைக்கு உண்டான பவர் அவங்ககிட்ட இருக்கும் 19ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு. ஆள் பார்த்தாக்கா சிம்பிளாக இருக்கிற போல இருந்தாலும் கூட, ஆனால் சிம்பிளாக இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி பிறந்தவங்களாக்கா ஒரு மோல்டாக தான் இருப்பாங்க, ஒரு ஷேப்பாக தான் இருப்பாங்க அந்த தேதி பிறந்தவங்களே. அது இயற்கையாக கொடுத்து வந்துடும். அது அவங்க பாடியினுடைய அவங்க பாடியே வந்துட்டு இல்லைங்க நான் தின்ன இப்படி தான் இருக்கிறாங்க, வாய்ப்பே இல்லை, ஷேப்பாக இருப்பாங்க. அவர் யானை மாதிரியே இருப்பாங்க, அழகா. அது யானை மாதிரியே. ஸோ எனிகோ அதனால் வந்துட்டு உங்களுடைய குறியீடு ஆண் யானை. எஸ் சார். அதை அவங்க எப்படி பயன்படுத்திக்கணும்? ஆமாம், அது வந்துட்டு நீங்கள் சட்டப்பையிலேயே வந்து குறியீடு அதை பொறிச்சு வச்சுக்கலாம். பிஸ்னஸில் கூட ஆண் யானை உருவம் பொறித்த நீங்கள் வைத்தால் உங்களுடைய பவர் ஹெவியாக இருந்தாலும் அந்த ஆண் யானைக்கு இயற்கையிலேயே இறைவன் கொடுக்கப்பட்ட பவரும் உங்களோட கனெக்ட் ஆகிடும். அது இன்னும் உங்கள் லைஃபை வந்துட்டு இன்னும் மேலும் மேலும் மெருகேற்றுறதுக்கு அந்த நம்பர் வந்துட்டு உங்கள் தேதிக்கு அந்த யானை பயனுள்ளதாக இருக்கும். உங்களது குறியீடு ஆண் யானை. அவங்க அந்த பிசினஸ் பண்ற டேபிள் மேல கூட மினியேச்சர்ஸ் வைக்கலாம் இல்லைங்களா? தாராளமாக வைக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு கனெக்டிவிட்டியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். லைஃப்பில் அப்கிரேட் கொண்டு போகிறதுக்கு அந்த யானை குறியீடு பயனுள்ளதாக இருக்கும். அருமை சார். சக்சஸ் அப்படிங்கறத இங்க அங்கன்னு எல்லா இடமும் தேடி அப்படியே ஓஞ்சு போன எங்களுக்கு எல்லாம் சக்சஸ் எல்லா இடமும் தேடாதீங்கப்பா, உங்ககிட்டயே இருக்கு அப்படின்னு அழகான விளக்கங்கள், சிம்பிளா ஆனா ரொம்பவே வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு விளக்கங்கள் எங்களுக்காகவே சொன்னீங்க சார். கொடானக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விளக்கங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.